வணக்கம். அரசு மானியம் ரூ. 3 உறுப்பினர்களுக்கு ஊக்கத்தொகையா வழங்குற மெத்தட்ல பட்டுவாடா பண்றதுல 2 மெத்தட் இருக்கு. ஒவ்வொரு மெத்தடா பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த சைட்ல இருக்கிற பட்டுவாடாவை கிளிக் பண்றேன். இந்த ஆப்ஷன் எதுல வரும்னா இங்க பார்க்கணும், மில்கி சாஃப்ட் வெர்ஷன் 19.1.9250ங்கிற வெர்ஷன்ல தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஊக்கத்தொகை மட்டும் கொடுக்கறவங்களுக்கான மெத்தட். இப்போ நீங்க அதை எப்படி கொடுக்க போறீங்கிறத உங்களோட மேல் அதிகாரிகள்கிட்ட கேட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க. நான் 2 மெத்தடையுமே ஒவ்வொரு மெத்தடையும் டீட்டெயிலாக சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஊக்கத்தொகையை மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் எஃப்எஸ்ல ஒரு பக்கத்துக்கு 13 நபர் வருவாங்க, A4ல 10 நபர் வருவாங்க. ஒரு சின்ன ப்ராசஸ்க்கு அப்புறம் நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் ஒரு பேஜில் 10 நபர்கள் வருவாங்க. எண்ட் ஆஃப் த பேஜில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துடும். இல்லை நான் சிக்னேச்சர்லாம் வாங்க மாட்டேன், டைரெக்டாக பேங்க் பேமெண்ட் பண்ணுறதுனால அப்ஸ்ட்ராக்டாக எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னா இந்த 2ஆம் நம்பர் ஆப்ஷன் இன்சென்டிவ் ரிஜிஸ்டர் அப்ஸ்ட்ராக்ட், இதை கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட் ப்ரிவியூ கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராசஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு பிரிண்ட் ஃபார்மேட் வரும். இது பேஜஸ் கம்மியாக இருக்கும், கையெழுத்து வாங்குறதுக்கு இடம் இருக்காது. உறுப்பினரின் உறுப்பினர் பெயர், பால் அளவு, ஊக்கத்தொகை, வங்கி கணக்கு, வங்கி விபரம், இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் வரும். ஊக்கத்தொகையை நம்ம தனியாக கொடுக்குறப்போ மெம்பர் யார் யார் என்னென்ன அளவில் பால் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு வேணும் அப்படின்னா மெம்பர் வைஸ் டீட்டெயில்ஸுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு 1ஆம் தேதி காலை மாலை டோட்டல் குவான்டிட்டி அமௌண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் போட்டு டோட்டல் இதை எடுத்துக்கலாம். இங்கே உறுப்பினர் வைஸாகவும் டீட்டெயில்ஸ் நமக்கு வந்துடும். அடுத்து மெம்பருக்கு ஸ்லிப்பு கொடுக்கணும், ஊக்கத்தொகை கொடுத்ததுக்கான ஸ்லிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மெம்பர் பாஸ்புக் ஃபார் இன்சென்டிவ் பேமெண்ட், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு 4 பேருக்கு நீங்கள் கரெக்டாக ஸ்கோரிங் பண்ணி கொடுத்துக்கலாம். எல்லா பேஜ்லேயும் கரெக்டாக இந்த அலைன்மெண்ட்டு செட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இப்போ காலை மட்டும்னா அவங்களுக்கு இதோட வந்திருக்கும், ஆனால் இந்த லைன் வந்து மாறாது. இதில் மொத்த பால் அளவு, அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, உங்கள் சொசைட்டி பேர், எந்த பீரியடு, உறுப்பினர் எண், உறுப்பினர் பெயர், இதில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். முன்னாடி ரிப்போர்ட்ஸில் பேங்க் பேமெண்ட் ரிப்போர்ட்டு நீங்கள் எடுப்போம், அதுக்கு ஷார்ட்கட் இங்கே இப்போ கொடுத்தாச்சு. ஸோ பேங்க் பேமெண்ட்டுங்கிறது இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் வரும். ஊக்கத்தொகை மட்டும் தனியாக கொடுக்குறப்போ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கணும். பழைய டைப் பட்டுவாடா வர்றதுக்கு ரிப்போர்ட்ஸில் பேமெண்ட் ரிஜிஸ்டர் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஊக்கத்தொகை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு லெட்டர் ஃபார்மேட் எந்த பேங்க்கோ செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரிவியூ. ஸோ நமக்கான பேங்க் ஃபார்மேட் வந்து ரெடி ஆகிடும். அடுத்து வந்து ஃபைல் சொசைட்டி செட்டிங்கில் பிரிண்ட் கவர்மெண்ட் இன்சென்டிவ் இந்த ஆப்ஷன் டிக்கை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மெம்பருக்கு கொடுக்குற பில் பிரிண்ட்டில் ஊக்கத்தொகையுடன், அரசு ஊக்கத்தொகையுடன் அப்படிங்கிற அந்த விலை வந்து வராது. ரூ. 3 சேர்த்து வர்ற விலை வராது. நார்மலாக எப்பயும் கொடுக்குற பில்லே உங்களுக்கு வரும். சப்போஸ் அதில் ரூ. 3 சேர்த்து வரணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் இப்போ டிஃபால்ட்டாக எனேபிள்டாக இருக்கும். தேவைன்னா அதை அப்படியே விட்டுருங்க, தேவையில்லைன்னா இந்த டிக்கை எடுத்து விட்டுட்டு அப்டேட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போ 2வது மெத்தடு பால் பணமும் ஊக்கத்தொகையும் சேர்த்து நம்ம பட்டுவாடா பண்ணுற பட்சத்தில் இந்த 5வது மெத்தட். இந்த ஆப்ஷனில் உறுப்பினர் எண், அங்கத்தினர் பெயர், பால் அளவு, பால் பணம், ஊக்கத்தொகை, இதோட டோட்டல். இப்போ நிகர பட்டுவாடா வந்து ரொக்கம் வங்கின்னு பிரிச்சுருந்தோம்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்துடும். இந்த ரொக்க பட்டுவாடா பண்ணுறவங்க கையெழுத்து வாங்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் பண்ணியிருக்கு. இதில் பேங்க் டீட்டெயில்ஸும் வந்துடும். அடுத்த ஃபார்மேட் வந்து A4 கேஷ் பேங்க் பேமெண்ட் ரிஜிஸ்டர் வித் இன்சென்டிவ், இது அப்ஸ்ட்ராக்ட். சப்போஸ் நான் கையெழுத்துலாம் வாங்க மாட்டேன், எனக்கு நான் பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்து வச்சுக்குவேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் கையெழுத்து ஆப்ஷன் வராது, இது A4லேயே வந்துடும். அடுத்து A4 பேமெண்ட் ரிஜிஸ்டர் வித் இன்சென்டிவ் அப்ஸ்ட்ராக்ட், இந்த ஆப்ஷனில் நிகர பட்டுவாடான்னு மொத்தமாக வந்துடும். ரொக்கம் வங்கின்னு பிரித்து காமிக்காது. இதோட டோட்டல் பால் பணமும் ஊக்கத்தொகையும் இது ரெண்டும் சேர்த்து டோட்டலாக காமிச்சிடும். இப்போ அடுத்து பேங்க் பேமெண்ட்டில் பட்டுவாடா மற்றும் ஊக்கத்தொகை இது ரெண்டையும் நம்ம சேர்த்து கொடுக்குறப்போ மொத்த தொகையும் வந்துடும். பிடித்தங்கள்லாம் போக, ரொக்க பட்டுவாடா போக பாக்கி இருக்கிற அமௌண்ட்டில் ஊக்கத்தொகையும் சேர்ந்து நமக்கு வந்துடும். இப்போ பாஸ்புக் கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஃபார்மேட்னாலும் சரி
இப்போ நான் அதில் ஒரு ஃபார்மேட் செலக்ட் பண்ணிட்டு ப்ரிவியூ கொடுக்குறேன். லிட்டருக்கு 3 ரூபா, ஊக்கத்தொகையுடன் எவ்வளவுங்கிறது இங்கே வந்து காமிச்சிரும். மொத்தம் பிடித்தத்தோட வரணும்னா ரிப்போர்ட்ஸில் மெம்பர் வைஸ் பர்ச்சேஸ் அண்ட் டிடக்ஷன் டீட்டெயில்ஸ், ஊக்கத்தொகையுடன் 11,410 ரூபாய் 75 பைசாங்கிறது இங்கே வந்துடும். இது பால் பணம் மட்டும், கீழே இருக்கிறது ஊக்கத்தொகையுடன் அப்படிங்கிற இந்த வாசகம் வந்துடும். இப்போ இந்த மாதிரி வாசகம் நமக்கு இந்த லிஸ்ட்டில் வரக்கூடாது அப்படின்னா இதுலேயும் சரி, பாஸ்புக்லேயும் சரி, கொள்முதல் பண்ணுறப்ப மெம்பருக்கு கொடுக்குற ஸ்லிப்லேயும் சரி, எதுலேயுமே வரக்கூடாதுன்னா ஃபைல், சொசைட்டி செட்டிங், பிரிண்ட் கவர்மெண்ட் இன்சென்டிவ் இந்த டிக்கை எடுத்து விட்டுட்டு அப்டேட் செட்டிங் கொடுத்துருங்க. நிகர பட்டுவாடா, பேங்க் பட்டுவாடா, நார்மலான பட்டுவாடா மட்டும் வரும். ஊக்கத்தொகை இதில் சேர்ந்து வராது. இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்கள். எது வேணுங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.